ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு மந்த் பேஸ்டு பசில் தான் பார்க்க போகிறோம். ஸோ டக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, கொஷினுக்குள்ளே போயிடலாம். ஸோ அந்தளவுக்கு இது ஒரு காம்ப்ளெக்ஸான பசிலாக இருக்குமான்னு தெரியல. ஸோ போட்டால் தான் தெரியும். ஸோ கொஷின் இவ்வளோ தான் இருக்குது. ஸோ ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 8% ஓகேவா. ஸோ 8% ஸோ செமினார்ஸ் அட்டன் பண்ணுறாங்க. 2 டிஃப்ரெண்ட் டேட்ஸ் கொடுத்துருக்காங்க. 12 ஒன்று 27 4 டிஃப்ரெண்ட் மந்த் கொடுத்துருக்காங்க. மார்ச், ஏப்ரல், மே, ஜூன் ஓகேவா. சேம் இயர். ஸோ அதுவும் நோட் பண்ணிக்கோங்க. சேம் இயர். ஈச் ஆஃப் தேம் வந்து டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸ்லேருந்து வந்திருக்காங்க. ஸோ அந்த கண்ட்ரீஸோட நேம்ஸு கொடுத்துருக்காங்க. 8 கண்ட்ரீஸோட நேம் ஓகேவா. ஒன்லி 1 பர்சன் அட்டென்ஸ் த செமினார் ஆன் ஈச் டே. ஒரு நாளும் ஒரு பர்சன் தான் அட்டன் பண்ணுறாங்க. ஒரு மந்த்துக்கு 2 பர்சன்ஸ் அட்டன் பண்ணுறாங்க. ஓகே. ஸோ இதுக்கப்புறம் தான் நமக்கு கொஷினே வந்து ஸ்டார்ட் ஆகுது இல்லையா. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா எடுத்து எழுதிக்கிறேன். ஓகே மார்ச், ஏப்ரல், மே, ஜூன், அதில் 12/27 12/27 ஓகேவா. ஓகே. ஸோ இதில் வந்து எதெல்லாம் 31 டேஸ் அப்படின்னா, மார்ச் வந்து 31 டேஸு, மே 31 டேஸ், 2 மட்டும்தான் இருக்குது. ஓகே. ஸோ இப்போ நம்ம கொஷின் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ என்ன கொடுத்துருக்காங்க, டி அட்டென்ஸ் த செமினார் இந்த மந்த் 31 டேஸு. ஸோ 31 டேஸ் வந்து டி. ஸோ அப்படி பார்த்தா டி வந்து ஸோ இங்கே வரும். மார்ச்சில் 1 வரும், அதுக்கடுத்து மார்ச்லேயே 2, மேல 2. ஓகே. ஸோ 4 பாசிபிலிட்டி. ஸோ ஓகே போட வேணாம். ஸோ அதுக்கடுத்து என்ன சொல்லியிருக்காங்க, ஒன்லி 4 பர்சன்ஸ் அட்டெண்ட், 1 who is from France and டி. ஸோ டிக்கும் ஃப்ரான்ஸுக்கும் 4 மெம்பர்ஸு. ஸோ இப்போ நம்ம மேலே டி எடுத்தோம் அப்படின்னா, இங்கே பாருங்கள், மேலே நான் டி எடுத்தேன் அப்படின்னா 4க்கு பாசிபிள் இல்லை. 1 2 3 4 பாசிபிள் இல்லை. கீழே பார்த்தோம்னா 1 2 3. ஸோ இப்போ பாசிபிள் இல்லை. ஓகே. ஸோ 20 இப்போ வந்து இதில் எடுக்கலாம் கரெக்டாக. ஸோ டி இங்கே ஒன்று, ஸோ டி இங்கே ஒன்று, அதுக்கடுத்து டி இங்கே எடுக்கலாம். டி இங்கே எடுத்தோம்னா ஃப்ரான்ஸ் போடலாம். ஸோ இப்போ 1 2 3 4 இங்கே ஃப்ரான்ஸ். ஓகே 1 2 3 4 இங்கே ஃப்ரான்ஸ். ஸோ இங்கே 1 2 3 4 இங்கே ஃப்ரான்ஸு. ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு நான் சொல்லியிருக்காங்க. ஸோ டி வந்து சைலும் கிடையாது, பிரேசிலும் கிடையாது. ஓகே, அதெல்லாம் இங்கே கீழே எழுதிக்கிறேன். ஸோ டி வந்து சைலும் கிடையாது, பிரேசிலும் கிடையாது. ஓகே. நெக்ஸ்ட் த நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் அட்டெண்டிங் ஆஃப்டர் ஏ 2 less than நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் அட்டெண்டிங் பிஃபோர் த ஒன் ஹூ இஸ் ஃப்ரம் ஃப்ரான்ஸ். ஸோ ஃப்ரான்ஸ்லேருந்து யார் வந்திருக்காங்களோ அவங்களுக்கு முன்னாடி எவ்வளோ பர்சன்ஸ் இருக்காங்களோ அதில் 2 கம்மியாக இருப்பாங்க ஏக்கு அப்புறம். ஓகே 1 2 3. ஸோ 1 2 3 4 5. ஸோ 5ல் 2 போச்சு அப்படின்னா 3. அப்போ ஏக்கு அப்புறம் எத்தனை பேர் இருப்பாங்க அப்படின்னா 3. ஓகே. ஸோ ஏக்கு அப்புறம் 3. அப்போ ஏ இங்கே வரும். ஸோ செகண்ட் பாசிபிலிட்டி எடுத்துக்கிட்டோன்னா 1 2 1 2 3 4 5 6. ஸோ 6ல் 2 போச்சுன்னா 4. அப்போ ஏக்கு அப்புறம் 4 இருப்பாங்க. அப்போ 1 2 3 4. அப்போ ஏ வந்து இங்கே வரும் கரெக்டாக. இது ஒழுங்காகவே வரும். ஓகே. ஸோ இங்கே ஃப்ரான்ஸுக்கு முன்னாடி 0, அதில் 2 லெஸ் பண்ண முடியுமா, முடியாது. அப்போ இந்த பாசிபிலிட்டி எலிமினேட். ஓகே, அந்த பாசிபிலிட்டி எலிமினேட், அதை அப்படியே விட்டுருங்க. ஓகே. நெக்ஸ்ட்டு நான் கொடுத்துருக்காங்க ஹெச் ஹூ இஸ் நாட் ஃப்ரம் சிரியா. ஓகே, ஹெச் வந்து சிரியாவிலேருந்து வரலை கரெக்டாக. ஓகே. இமீடியட்லி பிஃபோர் ஏக்கு முன்னாடி வராங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் மந்த் பேஸ்டு பசிலில் முக்கியமாக பார்க்க வேண்டியது என்னென்னா, அவங்க வந்து நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா இல்லை நம்பர் ஆஃப் மந்த்துன்னு கொடுத்துருக்காங்களான்னு பார்க்கணும். இப்போ இங்கே பாருங்கள். ஸோ த நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் அட்டெண்டிங் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுமாதிரி நம்பர் ஆஃப் மந்த். ஸோ மந்த்துன்னு கொடுத்துருக்காங்களா, பர்சன்ஸ் கொடுத்துருக்காங்களான்னு பார்க்கணும். ஓகேவா. ஸோ அதை செக் பண்ணணும்.
ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, நெக்ஸ்ட்டு ஜி attends 4 persons after the one who is from Syria. ஓகே, சிரியாவுக்கு 4 persons ஆஃப்டரா? ஓகே, இப்போ 1, அப்போ கேப் வந்து 3 இருப்பாங்க. 1 2 3 ஜி. ஓகே, நெக்ஸ்ட் ஜி நெய்தர் ஃப்ரான்ஸ் நார் இந்தியா. ஸோ ஜி வந்து ஃப்ரான்ஸும் இல்லை, இந்தியாவும் இல்லை. நெக்ஸ்ட் the one who is from Brazil attends 2 persons before B. ஸோ பிக்கு 2 பர்சன்ஸ்னால் அப்போ ஒரு கேப்பு. ஸோ பிரேசில். ஓகே, நெக்ஸ்ட்டு பி who is not from Cuba. பி வந்து கியூபா கிடையாது. ஓகே, the one who is from India attends after B. பிக்கு அப்புறம் இந்தியா. பிக்கு அப்புறம் இந்தியா, பட் நாட் இன் சேம் மந்த், ஒரே மந்த் இல்லை. அப்போ இது ரெண்டுத்துக்கும் நடுவில் சம் கேப் இருக்குது. ஸோ பிக்கு அப்புறம் India. Okay, next the number of persons attending between the one who is from India C. ஸோ இந்தியாவுக்கும் சிக்கும் நடுவில் எவ்வளோ பேர் இருக்காங்களோ ஈக்குவல் 1 less than the number of persons who attend C and 1 who is from Cuba. ஸோ சிக்கும் கியூபாக்கும் எத்தனை பர்சன்ஸ் இருக்காங்களோ அதில் -1. ஓகே, ஸோ எஃப் அண்ட் the one who is from Fiji attend same date. ஓகே, எஃப்பும் ஃபிஜியும் சேம் டேட். நெக்ஸ்ட் எஃப் வந்து இந்தியா கிடையாது, எஃப் வந்து இந்தியா கிடையாது. ஓகே, ஸோ இப்போ இங்கே இருக்கிற டேட் ஹவுஸ் தான் நம்ம ஃபில் பண்ண போகிறோம். ஸோ நான் கொஞ்சம் வேறு கலர் எடுத்துக்கிறேன், ஏன்னா ரெண்டும் ஒரே மாதிரியே இருக்க மாதிரி இருக்கும். சரி, ஓகே, பரவாயில்ல. சரி, வேறையே எடுத்துப்போமா? ஓகே, ஸோ இப்போ நம்ம எதை வச்சு ப்ளே பண்ண போகிறோம் அப்படின்னா, ஓகே 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 சிரியா எடுக்கலாமா? சிரியா எடுக்கலாமா இல்லை பிரேசில் எடுக்கலாமா? ஸோ எது வேணாலும் எடுக்கலாம். நீங்கள் எதர் சிரியாவும் எடுக்கலாம், இல்லை பிரேசிலும் எடுக்கலாம். ஏன் அப்படின்னா வேறு எதுவுமே ஒன்றுத்துக்கு ஒன்று கனெக்ஷன் இல்லை. ஓகேவா? ஸோ இப்போ நீங்கள் பிரேசில் எடுத்தீங்க அப்படின்னா, ஸோ பிரேசில் வந்து டி கிடையாது. ஸோ டி பிரேசில் கிடையாது. ஸோ டி வந்து சைலும் கிடையாது, பிரேசிலும் கிடையாது. ஸோ அப்போ டி வந்து பிரேசில் இல்லை. ஸோ அப்போ பிரேசில் என்ன கொடுத்துருக்காங்க கண்டிஷன்? பிரேசில் கீழே ஒரு பர்சன் இருக்கணும், அதுக்கப்புறம் பி இருக்கணும். அதான கண்டிஷன். ஸோ அப்போது டி பிரேசில் கிடையாதுன்றப்போ பிரேசில் இங்கே எடுக்க முடியாது. ஏன்னா பிரேசில் இங்கே எடுத்தேன் அப்படின்னா பி இங்கே போட முடியாது. ஓகே, நெக்ஸ்ட்டு அதே மாதிரி பிரேசில் இங்கே எடுத்தேன் அப்படின்னா பி இங்கே போட முடியாது. ஓகே, ஸோ நீங்கள் எது வேணாலும் எடுக்கலாம். சிரியா வச்சும் எடுக்கலாம், பிரேசில் வச்சும் எடுக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பிரேசில் இங்கே எடுத்தேன் அப்படின்னா இங்கே பி போடலாம். ஸோ பி கீழே இந்தியா. ஸோ இந்தியாவை நம்ம இப்போ ப்ளேஸ் பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ இந்தியா வந்து 12 hours 27 நமக்கு தெரியாது. ஸோ அதனால் ப்ளேஸ் பண்ண முடியாது. ஸோ இப்போ கரெக்டு. பிரேசில் ஏக்கு வருமானா? வராது. ஏன் அப்படின்னா பிரேசில் ஏக்கு போட்டோம்னா பி வந்து இங்கே வரும். கரெக்டாக? அப்போ இந்தியா இங்கேயே வந்துடும். ஸோ ரெண்டும் பியும் இந்தியாவும் ஒரே மந்த்து கிடையாது. ஸோ அதனால் பிரேசில் அங்கே போடலாம், பி இங்கே போடலாம். ஓகே, நெக்ஸ்ட் இப்போது இந்த பாசிபிலிட்டியில் ஃபிக்ஸ் பண்ணலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் பிரேசில் இங்கே போட்டோம் அப்படின்னா பி போட முடியாது. ஓகே, ஸோ டி பிரேசில் கிடையாது. எச் பிரேசில் போட்டோம் அப்படின்னா இங்கே பி போடலாம். ஓகே, ஸோ அப்போ ஏ வந்து நம்ம பிரேசில் போடலாமா அப்படின்னா ஏவும் பிரேசில் போடலாம் இல்லையா? ஸோ ஏ பிரேசில் போட்டோம் அப்படின்னா பி இங்கே வரும், இந்தியா இங்கே வரும். ஸோ ஆக மொத்தம் இந்தியா இங்கே வந்துடும். கரெக்டாக? ஸோ எய்தர் பி வந்து இங்கே வரும். ஸோ வேணால் இதுக்கு வேணால் பாசிபிலிட்டி எடுத்துக்கலாமா? ஸோ இங்கே டி, இங்கே ஹெச், இங்கே ஏ. இது இல்லை, இது எங்கே எரேஸ் பண்ணவே எல்லாமா போகுது. ஓகே, நெக்ஸ்ட்டு
எங்கே பிரேசில் போட்டோம்? ஸோ பிரேசில் இங்கே போட்டோம் இல்லையா? ஸோ பிரேசில் வந்து ஹெச்சில் போட்டோம். ஸோ பி இங்கே. ஸோ பிரேசில் வந்து ஏல. ஸோ பி இங்கே. ஓகே ஓகே. ஸோ இப்போ இந்த போட்டாச்சு. ஸோ இது போட்டாச்சா? நெக்ஸ்ட்டு இப்போ சிரியா இது தான் இருக்குது. ஸோ இது எல்லாமே வந்து வெறும் கண்டிஷன்ஸ் தான் இருக்குது இல்லையா? ஸோ அப்போ வந்து நம்ம இப்போது இது போடலாம், சிரியா வச்சு போடலாம். ஓகேவா? ஸோ சிரியா வந்து ஹெச் வந்து சிரியா இல்லை, அந்த கண்டிஷன் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹெச் வந்து சிரியா இல்லை. ஓகே. ஸோ சிரியா இங்கே போட்டோம் அப்படின்னா ஸோ என்ன கொடுத்துருக்காங்க? சிரியா 3 கேப்பு ஜி இருக்கணும். ஓகே. ஸோ சிரியா டியில் போட்டேன் அப்படின்னா 3 கேப் ஜி போட முடியாது. சிரியா இங்கே போட்டேன் அப்படின்னா 3 கேப்பு ஜி போட முடியாது. நெக்ஸ்ட்டு சிரியா இங்கே போட்டேன் அப்படின்னா 3 கேப்பு ஜி இங்கே போடலாம். ஓகே. அதே சமயம் ஜி வந்து என்ன கிடையாதுன்னு பாருங்கள், ஃப்ரான்ஸும் இந்தியாவும் கிடையாது. அப்போது இந்தியா வந்து இங்கே வரும். கரெக்டாக? பிக்கு கீழே இந்தியா. ஸோ இந்தியா இங்கே போட்டேன். நெக்ஸ்ட்டு சிரியா. சிரியா இங்கே போட்டேன் அப்படின்னா 3 கேப் ஜி போட முடியாது. நெக்ஸ்ட்டு டி வந்து சிரியா, ஹெச் தான் சிரியா கிடையாது. ஓகே. அப்போ சிரியா இங்கே போட்டேன் அப்படின்னா ஸோ 3 கேப்பு ஜி இங்கே போடலாம். கரெக்டாக? அதுக்கடுத்து சிரியா வந்து வேறு எங்கேயுமே வராது. ஏல சிரியா போட்டோம்னா ஜி வந்து இந்தியாவுக்கு வந்துடும். ஸோ இந்தியா வந்து ஜி கிடையாது. ஸோ அதனால் சிரியா வந்து டிக்கு தான். ஸோ நெக்ஸ்ட்டு இங்கே சிரியா போட்டோம்னா ஜி இங்கே வரும். இங்கே பிக்கு கீழே இந்தியா, அது வேறு ஃபிக்ஸ் பண்ணலையா? சரி ஓகே. ஸோ இதில் வந்து சிரியா இங்கே போட்டோம் அப்படின்னா ஜி இங்கே வரும். ஸோ டியில் சிரியா போட்டோம்னா போட முடியாது. ஹெச் சிரியா கிடையாது. சிரியா ஜியில் போட்டோம் அப்படின்னா 3 வராது. ஸோ சிரியா ஜி இங்கே தான். ஓகே. ஸோ அடுத்து வேறு என்ன பேலன்ஸ் இருக்குது? வேறு என்ன பேலன்ஸ் இருக்குது? தோ இந்தியா சி. ஓகே. ஃபர்ஸ்ட் வந்து இந்தியா சி வந்து இப்போ நம்ம எங்கே போடலாம் அப்படின்னா சிரியாவுக்கு தான் போட முடியும். கரெக்டாக? ஏன்னா இங்கே பாருங்கள், இந்தியா சி, சி கியூபா. அப்போ கண்டிப்பாக இந்தியா சி கியூபா இந்த ஆர்டரில் தான் இருக்கணும். அப்போ இந்தியாவுக்கும் கியூபாவுக்கும் நடுவில் தான் சி வரணும். கரெக்டாக? ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே ஓகே. ஸோ இப்போ இந்தியாவுக்கும் சிக்கும் எவ்வளோ ஸ்பேஸ் இருக்குது? 1 2 3 4 இருக்குது ஃபஸ்ட்டு பாசிபிலிட்டியில். அப்போ 4 + 1 5. சிக்கும் கியூபாவுக்கும் 5 வரணும். ஸோ சிக்கும் கியூபாவுக்கும் 5 போட முடியுமா? 1 2 3 4 பாசிபிள் இல்லை. ஸோ இந்த இது வந்து முடிஞ்சு இந்த பாசிபிலிட்டி. ஸோ நெக்ஸ்ட் இந்தியா சி. ஃபர்ஸ்ட் சி வந்து ஃப்ரான்ஸுக்கு போடுறேன். ஸோ இந்தியாவுக்கும் சிக்கும் 0. அப்போ சிக்கும் கியூபாவுக்கும் 1. ஓகேவா? பட் அது வருமா அப்படின்னா வராது. ஏன்னா பி வந்து கியூபா கிடையாது. ஓகேவா? ஓகே. ஸோ அப்போ வந்து சி வேறு எங்கே போடலாம்? சி வந்து இங்கே போடலாமா? சி அங்கே போட்டோம் அப்படின்னா இந்தியாவுக்கும் சிக்கும் வந்து 6 இருக்குது. அப்போது சிக்கும் கியூபாவுக்கும் 7 வரணும். அது பாசிபிள் ஆனால் பாசிபிள் இல்லை. ஸோ அப்போது இந்த பாசிபிளும் எலிமினேட். நம்மளால் சிஏ போட முடியல. ஓகே. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா பிக்கு கீழே இங்கே இந்தியா வைக்கிறேன். ஓகே. ஆக்சுவலாக இங்கே பாருங்களேன், நம்ம இங்கே ஒன்று மிஸ் பண்ணிட்டோம். என்ன மிஸ் பண்ணோம் அப்படின்றத சொல்கிறேன். ஸோ நம்ம ஃப்ரான்ஸும் டிக்கும் ஃப்ரான்ஸுக்கும் 4 பீப்புள் அப்படின்றத ஒன்று போட்டோம் ஃபஸ்ட்டு. இங்கே ஃப்ரான்ஸ் இருக்குது பாருங்கள். இதோடைய இந்த செகண்ட் பாசிபிலிட்டியோடைய இன்னொரு இது தான் இங்கே எடுத்தோம். ஸோ ஃப்ரான்ஸ் விட்டுட்டோம். சரி ஓகே. ஃப்ரான்ஸை விட்டோம். இப்போ இங்கே கீழே இந்தியா வரும். ஓகேவா? மெயினாக நம்ம எதுக்கு இதை போட்டோம்? இந்த ஒன்று சிரியா வந்து இங்கே போடணும், இல்லைனா டிக்கு போடணும். அதுக்காக தான் இந்த 2 பாசிபிலிட்டி எடுத்தோம். ஓகேவா? சரி ஓகே. இப்போ இந்தியா சி இங்கே போடுறேன். ஸோ இந்தியாவுக்கும் சிக்கும் 0. அப்போ சிக்கும் கியூபாவுக்கும் 1. ஓகே. அப்போ இது ஓகே ஆகிடுச்சா? இப்போ நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள், பேலன்ஸ் இருக்கிறது இது மட்டும்தான். எஃப்பும் ஃபிஜியும் சேம் டேட்டு. எஃப் வந்து இந்தியா கிடையாது. ஸோ அப்போ எஃப்க்கு இருக்க ஒரே ஸ்பேஸ் இங்கே தான். ஓகேவா? ஸோ எஃப் என்ன டேட்டு? 12. ஃபிஜியும் 12. வேறு எங்கெங்கெல்லாம் 12 இருக்குது? இங்கே மட்டும்தான் 12 இருக்குது. ஹெச் கிட்ட மட்டும்தான் 12 இருக்குது. ஸோ அப்போ ஹெச் வந்து ஃபிஜி.
ஓகே. வேறு என்ன? டி வந்து சைல்டு இல்லை, கரெக்டா? அப்போ சைல்டு வந்து பி. ஓகேவா? பேலன்ஸ் என்ன பிளேஸ் மிஸ் ஆகிருக்கு? எகிப்து. ஸோ அப்போ டி வந்து எகிப்து. ஸோ வேறு என்ன பர்சன்ஸ் மிஸ் ஆகிருக்கு? இ. அப்போ இ வந்து இந்தியா. ஓகேவா? ஸோ இது வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகியிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகேவா? ஸோ இதில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. ஓகேவா? ஸோ இதில் வேறு எந்த டவுட்டும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஸோ நான் வந்து ஃபர்ஸ்ட் பிரேஸில் வச்சு எடுத்தேன். ஸோ நீங்கள் சிரியா வச்சும் எடுக்கலாம். சிரியா வச்சு எப்படி எடுப்பீங்க அப்படின்னா, சிரியா வந்து எச் கிடையாது. ஸோ அந்த கண்டிஷனை வச்சு நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா ஸோ பாசிபிலிட்டிஸ் கேன்சல் ஆகும். ஸோ ஏன்னா வேறு எதுவுமே ஒன்றுக்கு ஒன்று லிங்க் இல்லை. ஸோ அப்படி இருக்கப்போ நீங்கள் சிரியா வச்சும் எடுக்கலாம், பிரேஸில் வச்சும் எடுக்கலாம். ஸோ எது வச்சு எடுத்தாலும் ஒரே டைம் தான் ஆகும். ஓகேவா? ஸோ இதில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கேளுங்க. தேங்க்யூ ஆல்.